ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 3 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேலே போடுகையில் விரியன் பாம்பு அனல் துரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. அதாவது பவுல் பார்த்தீங்கன்னா கப்பல் பிரயாணத்தில் வராங்க. அந்த கப்பல் பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து வருது. அதாவது அந்த ஆபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எல்லாம் நினச்சிட்டாங்க, நாங்கள் செத்துருவோம் போல நினச்சாங்க. ஏசப்பா அவங்கள ஒரு சேதம் நம்முடைய கத்தர் பாதுகாத்து அவங்கள வந்து ஒரு தீவில் வந்து ஏசப்பா வந்து அவங்களை கொண்டு சேர்க்குறாரு. அதாவது அந்த தீவில் வந்து அவங்க ஜீரோட வந்து கரை சேர்ந்து வந்து இறங்குறாங்க. அந்த தீவோட பேர் வந்து அதாவது மெலித்தா என்ற தீவில் வந்து அங்கே இறங்கின பேர். அதுக்கப்புறம் அந்த ஜனங்களாக பார்த்தீங்கன்னா கப்பல் இருக்கிற ஜனங்க பவுல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிராக அவங்களுக்கு குளிராக இருக்குது. ஏன்னா தண்ணியிலே இருந்தாலும் அவங்களுக்கு பயங்கர குளிர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பவுல் வந்து அங்கே இருக்க அதாவது நினைக்கிற ஏதாவது நெருப்பு மூட்டி நம்ம அனல் மூட்டினா நம்ம பாடி வந்து ஹீட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு சரியாகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் பவுல் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் அந்த காட்டில் போய்ட்டு அந்த தீவில் போய்ட்டு அந்த இருக்கிற வெறுவெல்லாம் போய் எடுக்க போகிறார். வெறுவை எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்டைக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது, அதாவது விரியன் பாம்பு. அந்த விரியன் பாம்பு பயங்கரமான விஷமுள்ள பாம்பு. அந்த பாம்பு கொட்டினா எப்படியாப்பட்ட மனுஷனை இறந்துடுவாங்க. அதை பவுல் எடுக்கும் போது அந்த கட்டில் இருக்கிற பாம்பு வந்து பவுலோட கையை வந்து அப்படியே கவி கொண்டு பவுலை கடிச்சிச்சு. அப்படியே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து ஐயோ இந்த மனுஷனை வந்து பாம்பு கடிச்சு இந்த மனுஷன் செத்துருவான் போல சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து பவுலே பார்க்குறாங்க. பவுல் ஒன்றுமே பண்ணலாம், அந்த கட்டையை கொளுத்தி நெருப்பு காட்டி அந்த கையில் இருக்கிற பாம்பு தூக்கி அந்த நெருப்பில் போகிறது. அந்த பாம்பு எரிச்சு சுட்டெரிச்சு அந்த பாம்பு செத்து போச்சு. கொஞ்ச நேரம் அந்த ஜனங்க பவுலே பார்க்குறாங்க, இவர் எப்போ சாவார் பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் பவுலுக்கு ஒன்றுமே ஆகலை. பவுல் அப்படி தான் இருக்காங்க. ஜனங்கள் ஆச்சரியப்பாங்கன்னா இந்த மனுஷனை விரியன் பாம்பு கடிச்சு ஒரு விஷமுள்ள பாம்பு கடிச்சு இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே ஆகலையே, இந்த மனுஷன் எப்படியாப்பட்ட வல்லமை உள்ள மனுஷன் சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருந்தால் அந்த மனுஷனை எந்த பூச்சி கடித்தாலும் அது சேதமாகாது சொல்லி பவுல் நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சொல்ல ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒன்று கர்த்தருடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியான நம்மளுக்குள்ளே தங்கி இருக்கும் போது நம்மளுக்கு விரோதமாக எத்தனை மனுஷன் ஏமலாம் சரி அவரால் அந்த மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளுக்கு விரோதமாக எத்தனை பிசாசு ஏமலாம் சரி அந்த பிசாசை நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளை எந்த பூச்சி கடித்தாலும் சரி, எந்த பூச்சி கடிச்சாலும் நமக்கு ஒரு சேதமும் ஆகாது. நம்ம ஒன்று கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே இருந்தால் நம்மளுக்கு ஒரு சேதமும் வராது. இன்றைக்கி நம்மளோட ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒவ்வொருவரும் சரி கர்த்தருடைய வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதாவது நீங்கள் நினைக்கலாம், அதாவது ஒரு மனுஷனை பாம்பு கடிச்சா செத்துருவானே எப்படி சாப்பிடலன்னு சொன்னேன். ஏன்னா கர்த்தருடைய கரம் உணவு கூட வந்து ஏன்னா வேதத்தில் அநேக பேர் பார்த்தீங்கன்னா செத்துக்கு போனவங்கள வீடு எழும்பி இருக்கிறாங்க. வேதமாக அப்படி தான் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிற எவனோன் மறைத்தாலும் பிழைப்பான். அதாவது வேதத்தில் அநேக பேர் பார்த்தீங்கன்னாக்கா மறிச்சவங்கள உயிரோட எழும்புறாங்க. மறித்த லாசரை ஏசப்பா ஒரு சொல்லால் அவனை லாசரே நீ எழுந்துரும் சொல்கிறான், எழுந்துக்கிறான். செத்து போன லாசர் உயிரோட வரான். அது மாதிரிலாம் மார்க்கு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபால தன்னோட மகள் வந்து வியாதிப்பட்டு அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. அந்த உடனே அங்கே இருக்கிற ஜனங்களை அழுது புலம்புறாங்க. ஏசப்பா உடனே அந்த ஜெபால தன்னோட பார்த்து விசுவாசம் மூலனா இரு சொல்லி அதுக்கப்புறம் ஏசப்பா அவனை நேராக அவனை தகப்பனை கூப்பிட்டு ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போனான். அங்கே அந்த ஜனங்களை அழுகுறாங்க. ஜனங்களை ஏசப்பா சொல்கிறார், எதுக்கு அழுகுறீங்க, குழந்தை தூங்குது, நீங்கள் அழுகுறீங்க சொல்லி அதுக்கப்புறம் ஏசப்பா அந்த குழந்தை அறைக்குள்ளே போயிட்டு அந்த குழந்தைய பார்த்து சொல்கிறாரு, தலித்துக்குமோ என்றால் சிறு பெண்ணை எழுந்துன்ற அர்த்தமா. கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்ட் அந்த குழந்தை ஏந்தி ஜீவனுது. அங்கே இருக்க ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, பேதுரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இறந்துட்டாங்க. அந்த லேடி இறந்துக்காக அதாவது பேதுரு வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆண்டு இந்த லேடிக்கு ஜீவனை கூட சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை அந்த லேடி மேலே வந்து பட்டணும், அந்த லேடி ஜீவனை இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மறிச்சவங்கள வீடு எழுந்திருக்கிறாங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. காட்டில் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தால கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபட வேதம் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா பவுல் வந்து தன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புடுது. கர்த்தரையே தேடினார். கர்த்தருக்காக ஒரு பயங்கரமாக கர்த்தருக்காக அவர் அநேக காரியங்கள் செஞ்சார். கர்த்தர் ஒருபோதும் கைவிடல. இன்றைக்கி நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக அந்த கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். நீங்கள் ஒன்று கர்த்தருடைய வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியான நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு விரோதமாக 1000 பேர் இல்லை 10000 பேர் எழும்புனாலும் அது உங்களை அணுகாது. கர்த்தருடைய கரை உங்களோட கொஞ்சம் உங்களை பாதுகாக்கும். கர்த்தர் பவுலை பாதுகாத்தர் உங்களையும் பாதுகாப்பார். ஆமென்.